Hi friends, welcome to Meena's Samiyal. Meena's Quick Samiyalல இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு பொடி கேட்டகரி கொப்பரை பொடி. காஞ்ச கொப்பரை இருக்கும் பாத்தீங்களா? அது பூண்டு, காஞ்ச மிளகாய் சேர்த்து சூப்பரா இருக்குங்க. டெக்ஸ்சர் எப்படி இருக்கும்னா ஃப்ளேக்கியா இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ஊத்தப்பம்க்கு தொட்டு சாப்பிட்டா டேஸ்டியா இருக்கும். முக்கியமா குழிப்பணியாரம்க்கு ரொம்ப ஆப்டா இருக்குங்க. இது எங்க வீட்டு ட்ரெடிஷனல் பொடி. அவ்வளவு எதுக்குங்க? இந்த பீட்சா எப்பயாவது நான் வீட்ல செய்யும்போது கூட அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் மேல கார்னிஷிங்க்கு நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இந்த பொடியை நான் சேர்த்து தான் பண்ணுவேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஸோ வாங்க கொப்பரை பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கொப்பரை பொடி செய்ய தேவையான பொருட்கள்: கொப்பரை ஒரு அரை மூடி கொப்பரை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பெரிய கொப்பரையாக இருக்கிறதுனால நிறைய குவான்டிட்டி வந்திருக்கு. இதுக்கு தேவையான ஒரு 20 ரெட் சில்லிஸு நல்லா கிறிஸ்பாக காஞ்சி இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய பூண்டை நான் பல்லாக எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் தோல் நீக்கலை. தோல் நம்ம நீக்கணும்னா நம்மளுக்கு டிசைர் டெக்ஸ்டர் வராது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் தோல் நீக்காமல் வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரான கொப்பரை பொடி நம்ம இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். நான் உங்களுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் முதல்ல கொப்பரையை சேர்த்துக்கலாம். கொப்பரை என்னோடது நல்லா காஞ்சி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் எடுத்துக்கிற கொப்பரையில் ஈரத்தன்மை இருந்தது அப்படின்னா ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த ரெட் சில்லிஸையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 சுற்று சுற்றினதுக்கு அப்புறமா நான் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பூண்டில் இருக்கிற ஈரத்தன்மையினால இது சரியாக அரைப்படாது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம அரைச்சிக்கலாம். விட்டு அரைச்சிங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்டர் கிடைக்கும். பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு வேண்டிய டெக்ஸ்டர். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வேண்டிய கரெக்டான டெக்ஸ்டர். இப்போ நம்ம பூண்டு உரிக்காமல் போட்டதுனால தான் இந்த டெக்ஸ்டர் வந்தது. ஒருவேளை பூண்டு உரித்து போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்காது. ஸோ ஆர் பூண்டு பொடி இஸ் ரெடி. இது ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்ல கம்மன்னு பூண்டு வாசனை வருதுங்க. ரொம்ப ஜோராக இருக்குது. இதை கொப்பரை பொடின்னு சொல்லலாம், இல்லை பூண்டு பொடின்னு சொல்லலாம். இது ஊத்தப்பம்க்கு எங்கள் வீட்டில் நாங்கள் தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சாலட்ஸ் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா கூட சாலட் ட்ரெஸ்ஸிங்காக கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். பூண்டு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே இது போட்டும் சாப்பிட்டுக்கலாம். இன்ஃபேக்ட் நாங்கள் நல்ல சப்பாத்தி கூட நல்ல சாஃப்டான புல்காஸ்க்கு கூட இது தொட்டு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டதுனால இதோடைய ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக இமீடியட்டாக ஒரு 1 வீக்குள்ளே கன்சியூம் பண்ணுறதா இருந்தால் சரி. இல்லை நீங்கள் அதிகமான குவான்டிட்டியை நீங்கள் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. தேவையான போது யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ சுவையான கொப்பரை பொடி ஆர் பூண்டு பொடி இஸ் ரெடி. ஸோ கொப்பரை பொடி ஆர் கார்லிக் பொடி அப்படின்ட்டும் சொல்லலாம். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.